ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு அருமையான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த படம் உங்களோட மனதை உருக்க செய்யும். நம்ம எல்லாருக்குமே சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த சாப்பாடு நிறைய நோய்களுக்கு மருந்தாவும் இருக்கும், நிறைய பிரச்சனைகளை அது வெகுவா தீர்த்தும் வைக்கும். அந்த மாதிரியான சாப்பாடை செய்யறது தான் சமையல் கலை. அது பேஸ் பண்ண ஒரு படம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த படத்துல வர நம்ம ஹீரோயின் ஒரு வெல் டேலண்டட் செஃபா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லயே நம்ம ஹீரோயின் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் ரொம்ப புகழ் பெற்று இருக்கும். அதுவும் ஏன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். இந்த மாதிரி அவங்களோட செஃப் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் வரும். ஒரு இன்சிடென்ட்ல அவங்க அக்காவை அவங்க இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைய நம்ம ஹீரோயின் பாத்துக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஹீரோயின் இருக்கும்போது மூணாவது நபர் உள்ள அவங்க வேலையவே பறிக்க நினைப்பாங்க. அப்படி அவங்க வேலையை பறிக்க நினைச்சது யாரு? இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் சால்வ் பண்ணி வந்தாங்களா? கடைசியில இந்த கதையில என்னதான் ஆச்சு? இதை எல்லாத்தையும் ரொம்பவும் அருமையா நம்மள ரொம்பவும் உருக்க செய்யற ஒரு படம் தான் 2007 வெளியான நோ ரிசர்வேஷன். ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர். அது யாருதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோடது. நம்ம ஹீரோயின் பேரு கேட் ஆம்ஸ்ட்ராங். அவங்க நம்ம கிட்ட எதை பத்தி சொல்றாங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்டான டிஷ்ஷை எப்படி பண்ண முடியும், அதை எப்படி எல்லாம் கையாள முடியும், இந்த மாதிரி இதை பத்தி எல்லாத்தையுமே அவங்க விலாவரியா சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் எப்படி நமக்கு சொல்றாங்களோ அதே மாதிரி அவங்களோட தெரபிஸ்டுக்கும் அவங்க சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷோட ரெசிபிஸையும் ரொம்பவும் தெளிவா அதை அழகா எடுத்து சொல்லும் போது அந்த தெரபிஸ்டுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவர் கேக்குறாரு, கேட்டு ஒரு நிமிஷம் இரு, நாம ஏன் கொஞ்சம் டாபிக்கே மாத்தக்கூடாது? நீ எதுக்காக வாரம் வாரம் என்ன நீ பாத்துட்டு இருக்க? அதாவது என்னோட பாஸ் ஒரு நல்ல தெரபிஸ்ட நான் போய் பார்க்கலைன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க ஏன் அப்படி நினைக்கணும்? உனக்கு இந்த மாதிரி ஒரு தெரப்பி வேணும்னு ஏன் அதுக்கு பதில சொல்லு. உண்மையை சொல்லணும்னா மத்தவங்கள மாதிரி நான் இல்ல, மத்தவங்களுக்காக நானும் இல்ல. ஏன் வேலை என்னவோ அதை நான் சரியா செய்வேன். எல்லாரையும் எப்படி என்னோட கண்ட்ரோல வச்சு அவங்கள சரியா வேலை செய்ய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன். அதே மாதிரி ஏன் வேலையை யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்க யாரு என்னன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்பதான் காட்டுறாங்க, ஒரு கஸ்டமர் அவங்க சமைச்ச டிஷ் சரியா வேகல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்படி ஒழுங்கா வெந்த டிஷ் நீ சாப்பிடணும்னா நீயே அதை வாங்கி வீட்டுல சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அண்ட் இதை பார்த்ததும் அவங்க பாஸுமே, நீ எதுக்காக வரப்போற கஸ்டமரை எல்லாம் எதிர்த்து பேசுற? நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்துறோம், கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். ஆனா அவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோயின் அதை காதுலயே வாங்க மாட்டாங்க. அப்ப அவங்க கடைசியா போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு கேட், இந்த சிட்டிலேயே நீ மட்டும் ஒரு நல்ல செஃபா இல்லாம இருந்திருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு ராத்திரியே உன்னை வேலையை விட்டு தூக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து போயிருவாங்க. பெட்டர் செஃபா என்ன விடையா? என்ன கோவப்படுறதுக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்கும் போது அவங்க பயந்துகிட்டு, நீங்க என்ன சொன்னாலும் அதை தான் நாங்க கேட்போம், நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை இந்த மாதிரி தான், ஒரு சந்தோஷமே இல்லாம தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா காலையில நேரத்துல அலாரம் வச்சு எந்திரிச்சு இவங்க எங்க போறாங்கன்னா மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஃபிஷ் இப்ப கடைசியா கிடைச்சிரும். அதனாலே அவங்களோட முகத்தை பாருங்களேன், அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு அந்த ஃபிஷ்ஷை சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அது யாருகிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தா அது அவங்களோட அக்கா. அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க ஊர்ல இருந்து கிளம்பிட்டோம், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் 9 மணிக்கு நாங்க அங்க ரீச் ஆயிருவோம். இவங்களுக்கு ஒரு பொண்ணுமே இருப்பா. அந்த பொண்ணு பேரு ஜோயி. சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க அங்க இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்ப பார்க்கும்போது இவங்க அபார்ட்மெண்ட்ல இவங்களோட நெய்பர் ஒருத்தர் இருப்பாரு. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் மேல போறாங்க. அவன் பேரு ஷான். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, அவன் எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோயினை டின்னர் டேட்டுக்கு கூப்பிடுவான். அதே மாதிரி இந்த முறையும் அவன் கேட்கும் போது இந்த தாட்டி நம்ம ஹீரோயின் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க, இங்க பாருங்க ஷான், எனக்கு இந்த டேட்ல எல்லாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல, பொதுவா நான் யாரு கூப்பிட்டாலும் அப்படி போகவும் மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து கிளம்பி நம்ம தெரபிஸ்ட பாக்குறதுக்காக அவங்க போறாங்க. இவங்க காலையில ஒரு மீனை பிடிச்சி சமைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மீனை தான் நம்ம தெரபிஸ்டுக்கும் கொடுக்குறாங்க. அவருக்கா அதை பார்த்த உடனே வாயில எச்சி ஊறும். ஆனா நம்ம ஹீரோயினும் அவரை சாப்பிட விடாம அதை டெக்கரேட் பண்றேங்கிற பேர்லயே பாதி நேரத்தை கழிச்சிருவாங்க. ஒரு வழியா அப்பாடா சாமி இப்பவாச்சும் விட்டியே அப்படின்னு சொல்லி அவர் அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இப்படி இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட 1-2 கேள்விகள் கேட்பாரு. அதாவது உன்னோட லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும். யார் அதை எண்ட் பண்ணா? வேற யாரு? நான் தான். அவன் என்ன ரொம்ப டிமாண்ட் பண்ணான். நான் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு வர சொன்னா. நான் எதுக்காக அப்படி பண்ணணும்? எனக்கு என்னோட ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம், அதுதான் நான் யாருங்கிறதே தீர்மானிக்கும். இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லும் போது, இங்க பாரு கேட்,
இந்த சாஃப்ரான் சாஸ் அவ்வளோ அருமையா இருக்கு. இப்ப அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டை கட்டும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு அங்க இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அதுலயும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது இவங்க தான். இவங்க பேரு இல்லையா, இவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. எப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து சிறு சிறுன்னு கோவப்பட்டாலும் அப்பெல்லாம் இங்க பாரு கொஞ்சம் தண்ணிய குடி, கொஞ்சம் உன்னையே கூல் டவுன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த சமயத்துல ஒரு போன் கால் வந்து வரும். அத பர்ன் தான் அட்டென்ட் பண்ணுவா. அவ வந்து அதை கேட்ட உடனே எங்க பாரு கேட், இது உனக்கான கால். பர்ன் அது என்னோட அக்காவா தான் இருக்கும், அவளை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு, நான் வேலையெல்லாம் முடிஞ்சதும் நான் வந்துருவேன்னு சொல்லு. அப்ப பர்ன் வந்து தெளிவா கேட் இது உனக்கான கால், நீ வந்து பேசினாதான் சரியா இருக்கும் அப்படிங்கறத அவ சொல்லிட்டு அந்த போன் அங்க வச்சுட்டு போறா. நம்ம ஹீரோயின் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த போனை அட்டென்ட் பண்ணி பேசும்போது அவங்க பேசினதை கேட்டதும் அவங்க முகமே மாறிடுச்சு. என்னன்னு பார்த்தா அவங்க அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே எல்லா வேலைகளையும் அப்படியே போட்டுட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க. அங்க போய் தேடி பார்த்தா ஜோயி மட்டும்தான் இருப்பா. அவளுக்கு பயங்கரமா அடியும் பட்டிருக்கும். இந்த சமயத்துல தான் அவங்கள ட்ரீட் பண்ண டாக்டர் வருவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மன்னிச்சிருங்க கேட், அந்த பொண்ணை மட்டும்தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சது, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு புரியுது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க தைரியமா இருக்கணும், இந்த குழந்தைய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அங்கேயே உட்கார்ந்து தூங்கி இருப்பாங்க. கண்முழிச்சு பார்த்தா ஜோயி கொஞ்சம் நேரமாவே கண்முழிச்சிருப்பா. அவ வந்து அவங்கள பார்த்து என்ன கேக்குறானா, என்னோட அம்மா எங்க, அவங்க இறந்துட்டாங்களா, பதில் சொல்லுங்க, அவங்க இறந்துட்டாங்க தானே அப்படின்னு அவ கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. இது அவளால ஏத்துக்கவே முடியல. அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு வேதனை இருக்கும். இவ்வளவு நாள் தான் கூட இருந்த அம்மா இனி அவங்க கூடயே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த நாளே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. எல்லாருமே அவங்கள பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க பாஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறதுக்காக போறாங்க. கேட் நீ என்ன பண்ற, ஏன் என்னாச்சு, நான் நினைச்சேன் நீ ஒரு 2-3 நாள் லீவ் எடுப்பேன்னு. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நீ சீரியஸா தான் சொல்றியா? ஆனா நம்ம ஹீரோயின் பதிலே சொல்லாம அவங்க வேலையை பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப அதுக்கப்புறமா வேலையெல்லாம் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க இன்னைக்கு. அதனாலேயே எல்லாருமே ரொம்பவும் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஈடா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க ஒரு லெட்டரை படிச்சு பாப்பாங்க. அந்த லெட்டர் யார் எழுதியிருப்பான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கா தான் எழுதியிருப்பாங்க. அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர். அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா, எங்க பாரு கேட், எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, அவ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா, அவளுக்கு ஜோயின்னு நான் பேர் வச்சிருக்கேன், அதுக்கு அர்த்தம் வாழ்க்கை. இந்த உலகத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு அப்புறம் நீ தான் அவளை வந்து பாத்துக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் எந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சிருக்கணும் அதே அளவுக்கு நீயும் வச்சிருப்பேன்னு. சோ இத படிச்சு பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்லயே ஃப்ரீசர் செக்ஷன் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள போய் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இத வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பாஸும் பாப்பாங்களா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க பாரு கேட், நான் சொல்றத இப்பவாறு புரிஞ்சுக்கோ, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீ பொறுமையா வந்தா போதும், அதுக்கப்புறம் கூட நீ வேலையை செய்யலாம் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் ஜோயி கிட்ட இந்த மாதிரி உனக்காக நான் ஒரு ஸ்பெஷலான டிஷ் பண்ணி வச்சிருக்கேன், இதை நீ சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்ப சாப்பிட தோணல அப்படிங்கறத அவ சொல்றா. சோ இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேற டிஸ்சார்ஜ் ஆச்சா, இவளை டிஸ்சார்ஜ் பண்ணி நேரா அவளை கூட்டிட்டு போவாங்க. வேற எங்கேயா இருக்கும், நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கா தான் இருக்கும். அங்க அவளுக்குன்னு ஒரு தனி ரூமுமே இருக்கும். அந்த ரூமையே அவளுக்கும் அவங்க கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அம்மாவோட சமாதியை பாக்குறதுக்காக போறாங்க. அந்த சின்ன குழந்தைக்கு மனசுல அவ்வளவு வேதனை இருக்கும். ஆனா அதை எல்லாத்தையுமே அவ அடக்கிட்டு இருப்பா. இனிமேல் அவங்க அம்மாவை அவளால நிரந்தரமா பார்க்கவே முடியாது அப்படிங்கறது அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அப்படியே கட் பண்ணா ஜோயியோட வீட்டுல இருக்கிற எல்லா ஸ்டப்ஸையும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணதுல ஏகப்பட்டது பொம்மைகள் தான் அதிகமா இருக்கும். சோ அதெல்லாம் இருக்கறனால அவ கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு மாறிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு உட்காரும் போது ஜோயி என்ன சொல்லுவானா, எனக்கு இப்ப பசிக்கல, நான் என்னோட ரூம்கே போட்டா அப்படின்னு கேட்கும்போது இவங்களாலே எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, தாராளமா நீ போலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிஞ்சு நம்ம ஹீரோயின் ஜோயை வந்து பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு சின்ன வேலை விஷயமா ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு, அப்படி உனக்கு ஏதாவது வேணும்னா இந்த போன்ல எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த மாதிரி இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது அங்க கூட்டம் அதிகமா இருக்கும். பாஸுமே பாக்குறாங்க, நேத்து லீவ் போட சொன்னவ திரும்ப வந்துட்டாலே அப்படின்னு. இவங்க கிச்சன் கிட்ட நெருங்க நெருங்க உள்ள இருந்து பாட்டு சத்தமா கேட்கும். உள்ள இருந்து வெளியில சிரிச்சுக்கிட்ட பர்னும் வெளியில வருவா. ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அமைதியா அங்க இருந்து போயிடுவா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா உள்ள ஒருத்தன் புதுசா இருக்கான். அவன் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே பயங்கரமா சிரிக்க வச்சிட்டு இருப்பான் இல்லையா. பார்த்த உடனே எங்க பாரு, கொஞ்ச நேரம் நிறுத்து, செஃப் வந்துட்டாங்க பாரு. சோ இப்பதான் அவரோட ஃபேஸையுமே காட்டுவாங்க. அவர் பேரு வந்து நிக்கோலஸ், இந்த படத்தோட ஹீரோ. அவரு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே, கடவுளே நீங்களா இது, உங்களோட அந்த ஃபேமஸான சாஃப்ரான் சாஸ்க்கு நான் அடிமை, அதோட சீக்கிரட்டா உங்களால சொல்ல முடியுமா? நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றது
சொல்றதுன்னே தெரியாம திகச்சு நிப்பாங்க. இந்த நேரத்துல இவர் பாடுறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸையும் கூட சேர்ந்து பாட வைப்பாரு. இந்த மாதிரி பாடி முடிச்சதுக்கு அப்புறமா லியா என்ன சொல்றாங்கன்னா, சரி சரி பாடினதெல்லாம் போதும், வேலையை பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே செம்ம காண்டாகிறாங்க. முதல்ல நீ யாரு அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க. நான் நிக்கோலஸ் பால்மர். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். உங்களோட கோயல் அண்ட் ட்ரஃபிள் சாஸ் இல்லைன்னா இந்த உலகமே இருளையும் டிப்ரெஷன்லயும் மூழ்கி போயிடும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அவங்க பாஸ் கிட்ட, நம்ம 2 பேரும் இதை பத்தி இப்பவே பேசியாகணும். நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்க பாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நிக் இப்பதான் அவைலபிளா இருந்தான், அதனாலதான் நான் அவனை சீக்கிரமே வேலைக்கு எடுத்துட்டேன். என்னால என்னோட கிச்சன்ல ஒரு பைத்தியக்காரனை வேலைக்கு வச்சுக்க முடியாது. இங்க பாரு கேட், அவன் பைத்தியக்காரன் கிடையாது, அவன் திறமசாலி தான். என்னதான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டாலும் அவங்க பாஸ் விட்டு கொடுக்கற மாதிரியே இல்ல. சரி நீங்க எதுக்காக அவனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவன் கூட வேலை செய்யணும்னு விரும்பினான், அதனாலதான் நான் அவனை வேலைக்கே சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி சொன்ன உடனே திரும்பி பார்த்தா அவரோ இவங்களதான் பாத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, முதல்ல அங்க கருகுது பாரு. உடனே அவரு அதை ஆஃபும் பண்றாரு. இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வேலை செய்யறது அப்படின்னு கோவமா நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போறாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு போறாங்களா. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஜோயி தூங்கி இருப்பா. சரின்னு அவளுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு பாக்கும்போது அப்பதான் அவங்க அக்காவும் பொண்ணும் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் இருக்கும். இவங்களும் அந்த போட்டோவை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களோட அக்காவோட ஞாபகங்கள் வரும். ஆனா இவங்களால எதுவும் பண்ண முடியாது இல்லையா. நடந்ததை ஏத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வாழதான் ஆரம்பிக்கணும். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஜோயி கேட்ட எழுப்பி விட ட்ரை பண்றா. கேட் கொஞ்சம் எந்திரிங்க, 9 மணிக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவங்க எந்திரிச்சு பாக்குறாங்க, மணி 8:20. உடனே இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அரக்க பறக்க பல்ல மட்டும் விளக்கிட்டு வேக வேகமா ஜோயி கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா பிரின்சிபலை மீட் பண்ணி அவளை ஸ்கூல்லயும் சேர்த்தி விடுறாங்க. ஆனா ஜோயோட முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் கூட இருக்காது. அவ நம்ம ஹீரோயின் கூட அவ்வளவா இன்டராக்டும் ஆக மாட்டா. இதை எல்லாத்தையும் பத்தி தெரபிஸ்ட் கிட்ட அவங்க சொல்றாங்க. அவ நான் சொல்றத எதுவுமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டா. நான் சமைக்கிற எதையும் அவ சாப்பிடவும் மாட்டா. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ ஏன் அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஐட்டத்தையா செய்யக்கூடாது? அவ சின்ன வயசுல சாப்பிட்ட ஏதாவது டிஷ் நீ செஞ்சு கொடுக்கலாமே. அவ சின்ன வயசுல என்ன சாப்பிட்டான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் கரெக்ட் தான். இல்லைன்னா நம்ம இப்படி பண்ணலாமே, நீ அந்த குழந்தைக்கு ஃபிஷ் ஸ்டிக்க செஞ்சு கொடு. ஃபிஷ் ஸ்டிக்கா? ஆமா, பொதுவா குழந்தைங்களுக்கு ஃபிஷ் ஸ்டிக்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க சொல்றது சரிதான், இன்னைக்கு நான் இதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூலுக்கு போய் ஜோயை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜோய்க்கு அவங்க ஃபிஷ் ஸ்டிக்க அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க. சோ அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவ கூட பேசி இன்டராக்ட் ஆக பார்த்து அவளுக்கு அந்த ஃபிஷ் ட்ரிக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அவ என்ன சொல்றான்னா, நீங்க ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். நான் என்ன ட்ரை பண்ணேன்? நீங்க என்ன சமாதானப்படுத்தி என் கூட இன்டராக்ட் ஆகிறதுக்காக நீங்க நிறைய விஷயம் பண்றீங்க. நீங்க எப்பவும் போல நீங்களா இருங்க அப்படிங்கறத அவ சொல்றா. இந்த சமயத்துல தான் காலிங் பெல் அடிக்கும். யார் வந்திருக்கான்னு பார்த்தா ஜோயை பாத்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டர் தான் வந்திருக்கா. அவளை பாக்குறக்கே அவ்வளவு பயங்கரமா இருப்பா. ஜோயே இதை பார்த்துட்டு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவ போறா. அதுக்கப்புறமா அங்க இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. இவங்க ஆல்ரெடி லேட் ஆச்சா, அதனால வேலையை மும்முரமா செய்ய போறாங்க. கிச்சனுக்குள்ள முதல் வேலையா அந்த பாட்டை அவங்க ஆஃப் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ நிக்கோலஸ் இருக்காரு இல்லையா, அவர் தான் மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்டுருப்பாரு. வேலைகள் முடிச்சதுக்கு அப்புறமா எப்பவுமே இவங்க லஞ்ச் பீரியட்ல ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெகட்டி வச்சு கொடுப்பாங்க. ஆனா அவங்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதை லேஸ்ல விடுற மாதிரி தெரியல. அவர் என்ன பண்றாருன்னா கேட் கிட்ட போய், என்னோட பாட்டிமா அவங்க சாவு படுக்கையில் இருக்கும்போது இந்த ரெசிபியை என் காதுல சொன்னாங்க, அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். இதை வேணான்னு சொல்ல போறீங்களா என்ன அப்படின்னு அவர் கேட்கும்போது, இப்போ உனக்கு என்ன, நான் அதை சாப்பிடணும் அவ்வளவுதானே இந்த மாதிரி சொல்லி அந்த ஸ்பெகட்டி எடுத்து அவங்க சாப்பிடவும் செய்யறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இவ்வளவு நாள் ஹெட் ஷெஃபா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கூடவே நம்ம ஹீரோவும் இப்ப வந்திருப்பாரு. அதனால இவங்க வேலையை பிரிச்சுதான் செய்யணும். நம்ம ஹீரோவை என்ன பண்றாங்கன்னா, பாதி நீ பண்ணு பாதி நான் பண்றேன், என்னோடதுல நீ தலையாடாத, உன்னோடதுல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு இவரை சுத்தமா பிடிக்கலினாலும் அப்பப்ப இவரை அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுலயும் இந்த சமைக்கிறத தாண்டி ஃபுட் பிரசன்டேஷன் அப்படின்னு வந்துட்டா இவங்க 2 பேர் மட்டும் தான் அதுல வேலை செய்யணும். அதனால இவங்க 2 பேர் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அது என்ன பண்றாங்க அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது இவங்களோ கவனம் சதறி அதை உடைச்சிடுறாங்க. அதனாலே எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் அவங்க வேலை செய்யறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறாரு, நீங்க ஏன் என் மேல கோவமாவே இருக்கீங்க? நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? ரொம்ப கோவமா இருக்கீங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, இது என்னோட கிச்சன். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அது அவ்வளவு லேஸ்ல என்கிட்ட இருந்து உன்னை நான் பறிக்க விட மாட்டேன். இந்த மாதிரி அவங்க கோவமா பேசிட்டு கூல் டவுன் பண்றதுக்காக அந்த ஃப்ரீசர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் வருவாப்ல. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு இங்க வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா நான் ஏன் இங்க வேலை செய்யறேன்னா உங்க கூட இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். உங்களுக்கு நான் அப்படி இங்கிருந்து போகணும்னா கிளம்புன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த இடத்துக்கு பாஸ்
கொடுத்துருவாரு. அவங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் வேலையை விட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புற மாதிரி போறாரு. எங்க பாரு கேட்டு எதுக்காக நீ இப்படி பண்ற, அவனை எதுக்காக நீ வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிற, நான் அவர்கிட்ட எதுவுமே நான் சொல்ல, அவராதான் போகணும்னு நினைக்கிறாரு. எல்லாருமே இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போயிடும். அவர் கடைசியா போகும்போது என்ன சொல்றாருன்னா இப்ப கூட ஒன்னும் இல்ல, நம்மளோட ஹெட் ஷெஃப் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நான் நடப்பேன், அவங்க இருக்கணும்னு சொன்னா நான் இருப்பேன், போகணும்னு சொன்னா நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே லேய பாக்குறாங்க. அவ கொஞ்சம் மனசிறங்கி வா அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்கும்போது சரி நீ இங்கேயே இரு அப்படின்னு வேண்டா வெறுப்பா அவங்க சொல்றாங்க. ஓ தேங்க்ஸ், நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அங்க கொஞ்சம் எரியுது பாருங்க. என்னன்னு பார்த்தா அவங்கள அறியாமலே அவங்க டவல்ல வந்து அவங்க நெருப்பு பத்த வச்சு விட்டுருவாங்க. இப்ப அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த சார்லட்டே அப்படின்னு ஒருத்தி வந்திருப்பா இல்லையா பேபி சிட்டிங்காக, அவ கொஞ்சம் சீக்கிரமாவே போயிருப்பா. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய சிகரெட்டோட வாசனை அடிக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறமா ஜோயி இங்க அப்படின்னு பார்க்க போனா அவ கட்டிலுக்கு அடியில படுத்து கிடப்பா. அவங்களும் அதை பார்த்துட்டு நீ ஏன் இங்க இருக்க, வேணா என் கூட வந்து படுத்துக்கோவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து நல்லா யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எப்பெல்லாம் உனக்கு லீவ் இருக்கோ அப்பெல்லாம் நான் உன்னை என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வரேன், அங்க வந்து உனக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகும்ல அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவளும் சரிம்பா. அதனாலே இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கேட்டு என்ன பண்றாங்கன்னா ஜோயையும் கூட்டிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. இவ வந்து பொண்ணை கூட்டிட்டு வரத பார்த்த உடனே பாஸும் பார்த்து ஆச்சரியமா நிக்கிறாங்க. அவ கிச்சனுக்குள்ள வந்த உடனே ஆமா இதியா யாரு கூட பேசாம ஒரு இடத்துல உட்காந்துப்பா. நம்ம ஹீரோயினும் லே கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நான் என்னதான் பண்ணி கொடுத்தாலும் அதை எதையுமே அவ சாப்பிட மாட்டா. இத வந்து நம்ம ஹீரோவும் கேட்பாரு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவ கிட்ட வந்து ஒரு கீரை கொத்தையும் ஒரு பவுலையும் எடுத்துட்டு போய் உட்கார்ந்து ஒவ்வொன்னா அதுல வந்து பிச்சு பிச்சு போடுவாரு. அவளை பார்த்ததும் இதை வேணா நீயும் ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் காட்டுவாரு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கீரையில பாதியை கொடுத்து இதை நீயும் பிச்சு போடு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவளும் என்ன பண்றான்னா அதை வாங்கி அந்த வேலையை செய்யறா. இந்த சமயத்துல கேட்டோட ஃபேன் சொல்லி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதனால அவங்கள பாக்குறதுக்காக அவங்க போயிருவாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்க கிராண்ட் மதர் சொல்லிருப்பாங்க இல்லையா ஒரு டிஷ், அதான் அந்த ஸ்பெகட்டி, அதை வந்து பண்ணி லியா கிட்ட நீ கொஞ்சம் நேரம் வேலைகளை பாத்துக்கிறியா, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஜோய் கிட்ட போய் உட்காருவாரு. அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு அதை வந்து சாப்பிட்டு ஆஹா பிரமாதமா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வர்ணிச்சிட்டு இருப்பாரு. ஜோயும் இதை வந்து பாப்பா. இந்த சமயத்துல தான் இந்த மாதிரி டேபிள் 12 ஆளுங்க வந்துட்டாங்க, கொஞ்சம் வேலை சீக்கிரமா நடக்கணும், உங்களால உதவி பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பவுல ஜோய் கிட்ட கொடுத்து இதை கொஞ்ச நேரம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போறாரு. கொஞ்ச நேரம் அவரும் விட்டு பாக்குறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா ஜோய் அவளாவே எடுத்து அதை சாப்பிட ஆரம்பிப்பா. அவன் நிறைய சாப்பிடும் போது எனக்கும் கொஞ்சம் எடுத்து வைமா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்பதான் அவர் சொல்லுவாரு ஏன்ஷியன்ட் ரோம்ல ஒரு பையன் என்ன பண்ணானா ப்ராம்க்கு போறதுக்கு முன்னாடி சுவிங்கம் சாப்பிட்டுட்டு போனான், எதுக்குன்னா அவனோட பேட் பிரெத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. சோ இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து அங்க வருவாங்க. வந்து பார்த்தா இவ வந்து அதை சாப்பிட்டுட்டு இருப்பா. இதை வந்து பார்த்துட்டு லியா கிட்ட இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவளும் இது நிக்கோட வேலை தான் அப்படின்னு சொல்லுவா. இதை வந்து பார்த்ததும் ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்பதான் அவ யோசிச்சு சொல்றா ஏன்ஷியன்ட் ரூம்ல ப்ராமே இல்லையே, அந்த காலத்துல ரோம்ல ப்ராம்னு ஒண்ணு நடக்கவே இல்லையே, அப்படியா நான் நினைச்சா நடந்திருக்கும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி இவங்க பேசி இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகும். அவளுக்கு இங்க வர்றது ரொம்ப பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போக ரொம்ப லேட் ஆயிரும். அவ அந்த ரெஸ்டாரண்ட்லயே தூங்கிடுவா. அவளை கூட்டிட்டு அங்கிருந்து போகும்போது திரும்பவும் நம்ம ஹீரோவை பார்த்து குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஜோயிய ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறமா நேரா நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து அவங்க வேலைகளை பாக்குறதுக்காக அவங்க ரெடி ஆவாங்க. அந்த சமயத்துல தான் ஒருத்தன் வந்து பிளாக் ட்ரஃப்ல வந்து விற்க வந்திருப்பான். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒண்ணு, எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப ரேரான ஐட்டம். இந்த சமயத்துல என்ன ஆகும்னா லியா இருக்கா இல்லையா அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அந்த செல்லர் கிட்ட 911க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருமே கால் பண்ணி ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா குழந்தை பிறக்க போகுது இல்லையா, அதனாலதான். சோ அதனால ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை கூட்டிட்டு போய் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து மெதுவா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது ரொம்ப லேட் ஆகி போச்சு, ஸ்கூல் வேற முடிஞ்சிருக்கும் இல்லையா, அவ தன்னந்தனியா அங்க இருப்பா. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேகமா டாக்ஸியை பிடிச்சு ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா படிக்கட்டுல ஓரமா உட்கார்ந்துருப்பா. அங்க போன உடனே இங்க பாரு சோய் என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு நான் ஏதோ தாமதமா வந்துட்டேன், இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன மறந்துட்டீங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, லியாக்கு இன்னைக்கு டெலிவரி ஆயிருச்சு, அதனாலதான் நான் அவ கூட இருந்தேன், அப்பவும் என்ன நீங்க மறந்துட்டீங்க. ஆமா மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிரேன், சரி இப்ப வா நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த மாதிரி சொல்லும்போது அவகிட்ட இருந்த எந்த ஒரு பதிலும் வராது. இங்க வா ஜோய் நம்ம வீட்டுக்கு போலாம், ஜோய் மரியாதையா வரையா இல்லையா அப்படின்னு அவங்க வந்து கத்தி கேட்கும் போது இவ உடனே என்ன பண்றானா
பண்றானா, கோவப்பட்டு டாக்ஸில போய் ஏறி உட்காந்துக்கிறா. வீட்டுக்கு வந்த உடனே 2 பேருமே கோவமா போய் அவங்க ரூம்ல போய் கதவு சாத்துறாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் உறுத்துற மாதிரியே இருக்கும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவ ரூமுக்கு போய் அவளை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. அவகிட்ட போய், இங்க பாரு, இன்னைக்கு நான் எல்லாமே தப்பா பண்ணிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இல்லைன்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம், நீ ஏதாவது சொல்லு, அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். அப்பதான் ஜோயி ஏதாவது விஷ் மாரியா, ஆமா விஷ் மாரின்னு கூட எடுத்துக்கலாம், நீ என்ன சொல்றியோ நான் அதை செய்யறேன், அதுக்கு மாறா என்ன நீ மன்னிக்கணும். இதை கேட்ட உடனே அவளும் சரி நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றான். அதுக்கப்புறமா அவங்க ரூமை விட்டு போகும்போது, இங்க பாருங்க கேட், நீங்க ஒன்னும் எல்லாத்தையும் தப்பா செய்யல, அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கப்புறமா நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கும். இவ அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவும் செய்வா. ஒரு நாள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பிளாக் ட்ரஃபிள நம்ம ஹீரோயின் வாங்கியிருப்பாங்களே, அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. அதை இவ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதோட நாத்தம் தாங்க முடியாம அதை குப்பையில போட்டுருவா. ஆனா அதை நம்ம ஹீரோயின் எடுத்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி பொக்கிஷம் மாதிரி அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவே சிரிப்பாரு. இப்படி ரெஸ்டாரண்ட்க்கு வரும்போது இவ அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது நம்ம ஹீரோ கூட தான். அவரு கூட இவ நல்ல பாண்ட் ஆயிப்பா. இவளுக்கு அவரனா ரொம்ப பிடிச்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட அவ கேக்குறா, நாளைக்கு உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு லீவா, அப்ப யாருமே வேலை செய்ய வர மாட்டாங்களா? ஆமா, நிக்கும் வேலை செய்ய வர மாட்டாரா என்ன? ஆமா, இதுல என்ன கேள்வி? அப்பதான் ஜோயி என்ன பண்ணுவானா, அவ காதுல ஒரு விஷயத்த சொல்லுவா. இது எதுக்காக இப்ப சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, நீங்க கூட அன்னைக்கு உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டீங்களே, அதனால அந்த ஆசையை நான் இப்ப சொல்றேன். ஆக்சுவலி என்னன்னா, அவ நம்ம நிக்க அவங்க வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக கூப்பிட்டிருப்பா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நிக் கிட்ட சொல்லுவாங்க. அதனாலேயே அவரோட வருகைக்காக அவர் ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிஞ்சு நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அவர் வரும்போதே ஏகப்பட்ட பேக்கேஜஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோனே பார்த்து வாயை புழக்கறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிச்சன்ல வேலை செய்ய போறது யாரெல்லாம்னு பார்த்தா நம்ம ஜோயும் நிக்கும் மட்டும்தான். அதனால நம்ம ஹீரோயினா அங்கிருந்து இவங்க 2 பேருமே துரத்தி விட்டுருவாங்க. சோ அதுக்கப்புறமா இவங்க அவங்களோட சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க மோஸ்டா ரொம்ப பெரிய டிஷ் எல்லாம் பண்ண போறது இல்ல, வெறும் பீஸா மட்டும் தான் பண்ண போறாங்க. அதுக்கே இவங்க 2 பேரும் பயங்கரமா கிச்சனையே தலைகீழா புரட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி சமையல் எல்லாம் ஒரு வழியா முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை அவங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. இந்த தாட்டி சாப்பாடு இவங்க சாப்பிட போறது டைனிங் டேபிள்ல கிடையாது, அது ஒரு சின்ன ஹால்ல, அதுவும் சஃபாரி ஸ்டைல அவங்க அதை பில்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இவங்க ஒன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த நாள் ஃபுல்லா ரொம்ப ஜாலியா போகும். அதுக்கப்புறமா ஜோயியும் தூங்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறமா அவளை கொண்டு போய் தூங்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு டெசர்ட்டை செஞ்சிருப்பாரு. அதுவும் பிரத்யேகமா நம்ம ஹீரோயினுக்காகவே. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது, நான் டெசர்ட் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடுவாரா, அதை அவங்கள சாப்பிட வச்சு அதுல அவங்கள மெய் மறக்க செய்யறாரு. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நெருக்கம் ஏற்படும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில தெரபிஸ்ட பார்க்க போன நம்ம ஹீரோயின் ஃபுல் அண்ட் ஃபுல் நிக்க பத்தி தான் பேசுவாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த தெரபிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு கேட், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், ஒரு நல்ல மெடிசனை உன் பக்கத்திலே வச்சிருக்க, தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணிடாத அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ராத்திரி நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு முழிப்பு வரும். எந்திரிச்சு இவங்க தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வரும்போது அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா, ஜோய் அவங்க அம்மா கூட எடுத்த வீடியோ டேப்பை போட்டு பார்த்து ஒரு மாதிரி சில மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. கூட நம்ம ஹீரோயினும் போய் உட்காருவாங்க. அந்த வீடியோல அவங்க 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. இத பார்க்க பார்க்க அவளோட கண்கள்ல கண்ணீரே வந்துரும். அதுக்கப்புறம் அவளை நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்தி அன்னைக்கு ராத்திரி இவங்க 2 பேரும் ஒன்னாவே தூங்குவாங்க. அது மட்டும் இல்லாம காலையில ஆயிருமா, இவங்க 2 பேரும் ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும்னு அவசியமும் இல்ல, நானும் இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நாளை ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா அன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்றாங்க. 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கவும் செய்யறாங்க, அதிகமா கொஞ்சிக்கவும் செய்யறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஹீரோயின் லீவ் தானே, அதனால இன்னைக்கான பொறுப்பை ஏத்துக்கிறது நம்ம நிக் தான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அருமையா சமைச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அசத்திடுவாரு. அங்க சாப்பிட வந்தவங்க எல்லாரும் நிக்க பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அந்த பாஸ் ராத்திரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நீ உண்மையிலேயே கலக்கிட்ட, எல்லாருமே உன்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொன்னாங்க, அதனால நீ ஏன் இங்க பெர்மனண்டா இருக்க முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கேட்டுக்க ஓகேனா எனக்கு ஓகே அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இத பத்தி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அடிக்கடி கேட்ட பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறதுமா இருப்பாரு. இதனால இவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாம ஜோய்க்கும் அவரை ரொம்பவும் பிடிக்கும். அதனாலேயே இவங்க 3 பேரும் ஒரு பிளான் பண்ணுவாங்க, நாம ஏன் நமக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணக்கூடாது, ஜோயி நிக் அதுக்கப்புறம் கேட், இந்த பேர்ல த ஜோயி நிக் கேட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஓபன் பண்ணலாமே அப்படின்னு ஜோயி சொல்லும்போது அதை பத்தி இவங்களும் ஜாலியா பேசுவாங்க. அதுக்கப்புறமா அந்த நாள் ஃபுல்லா இவங்க அவுட்டிங் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெஸ்டாரண்ட்க்கு வருவாங்க. அங்க ஆஃப்டர்நூன் இவங்க ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்க பாஸ் காட்டுறாங்க, இந்த மாதிரி நிக் ஒரு ஐடியா கொடுத்தான், இந்த சின்ன பாக்ஸஸ்ல நம்ம டெசர்ட்ஸை கஸ்டமர்ஸோட வீட்டுக்கே அனுப்பி அவங்கள நம்ம இன்டராக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸுமே நீங்க பண்ற புது
புது டிஷ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம ஹீரோயின் முன்னாடியே. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பாஸ் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி டேபிள் 8ல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபுட்ஸ் எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது, எல்லாமே கேட்டோட பொறுப்பு தான். அவ என்ன சொல்ல போறா, அவளுக்கு இங்க இருக்கிறதே பிடிக்காது, அவ எப்படா இங்கிருந்து வெளியில போலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி அந்த பாஸ் வந்து சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போகணும் அதானே? இல்ல இல்ல கேட், நீ திரும்பவும் ஆரம்பிக்காத, நீங்க இருக்கிறனா இரு, ஆனா தயவு செஞ்சு கஸ்டமர்ஸ் கிட்ட கோவமா நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா இந்த ரெஸ்டாரண்ட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் வந்து அவங்களுக்கு மேல வேலை செஞ்சா யாரா இருந்தாலும் பொறுக்காது இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம ஹீரோயினுக்கும் தனியா கூப்பிட்டு இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ஈஸியா என்னோட பிளேஸ நீ எடுத்துட்டு போயிடலாம்னா, இங்க பாரு நிக், இதுதான் என்னோட கனவு, இந்த கிச்சன் தான் நான் யாருங்கிறதே முடிவு பண்ணும், நீ ஏன் திடீர் இந்த மாதிரி மாறுற? அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பாஸ் என்னையும் ஒரு ஹெட் ஷெஃப் பொசிஷன்ல போட்டிருக்காங்க, எனக்கு புரியுது, நீ இருக்கும்போது நான் இருக்கிறது தவறுதான், அதனாலதான் நான் சொல்றேன், நான் இப்பவே இந்த வேலையை விட்டு போயிடுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் போகும்போது, ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த கிச்சன் நீ யாருங்கிறத முடிவு பண்ணாது, அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. சோ இதனால பாஸ் வந்து நம்ம ஹீரோயின் மேல செம்ம கடுப்பாவாங்க, நீ எதுக்காக நிக்க வந்து இந்த வேலையை விட்டு அனுப்பின, நான் எதுவுமே பண்ணல, அவனா தான் போனா, இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரியே நாட்கள் போகுமா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் ஜோய் வந்து கேக்குறா, ஏன் நிக் வந்து ரொம்ப நாளா என் வீட்டுக்கு வர்றதே இல்ல? அப்பதான் அவங்க சொல்றாங்க, எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சண்டை ஆயிருச்சு, அப்படின்னா அவர் எப்பவுமே இங்க வரமாட்டாரா? எனக்கு தெரியாது ஜோயி, ஆனா இனிமேல் நான் தான் உனக்கு, நீ வேற யாரையும் நினைச்சு கவலைப்படாத அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஜோய்க்கு நிக் வராத நினைச்சு ரொம்ப கவலைப்படுவா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஜோயி எங்க அப்படின்னு தேடும்போது அவ ரூம்ல அவ இருக்க மாட்டா. அவ ஒரு வேளை ஸ்கூலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நினைச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூலுக்கு போய் பாப்பாங்க. ஆனா அங்கேயும் அவ இருந்திருக்க மாட்டா. அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவரும் இவங்களும் சேர்ந்து எல்லா இடத்துலயும் நம்ம ஜோயியை வந்து தேட போறாங்க. ஆனா எங்க தேடியுமே அவ கிடைக்க மாட்டா. இதனாலேயே நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படும் போது, இங்க பாரு, எதுக்கும் பயப்படாத, நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம், அவ ஒருவேளை வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பால. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு போறாங்க. ஆனா இன்னும் அவ வீட்டுக்கு வரல. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவ ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காளான்னு பாரு. கேட் என்ன பண்றாங்கன்னா அவ ரூமை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவ லூயி இல்லாம போக மாட்டா, அதாவது அந்த பொம்மை, ஏன்னா இத அவங்க அம்மா அவளுக்கு கொடுத்தது, அவளோட அம்மா அப்படின்னு வந்து இவங்க பேசும்போதுதான் கண்டிப்பா அவங்க அம்மா சமாதிக்கு தான் போயிருப்பா அப்படின்னு யோசிச்சு அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா அவ உண்மையிலேயே அங்கதான் இருக்கா. நம்ம ஹீரோயின் அவகிட்ட போய், ஜோய், உன காலையில இருந்து நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்பதான் அவ அழுதுகிட்டே என்ன சொல்றான்னா, நான் அவங்கள மறந்துடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கண்ணீர் சிந்த சொல்லுவா. இப்ப அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்களா. ஜோய் நேரா அவளோட ரூமுக்கு போயிருவா. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் யோசிச்சு பார்த்தேன், அதனாலதான் நான் சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற ஒரு புது ரெஸ்டாரண்ட்ல எக்ஸிகியூட்டிவ் செஃபா செலக்ட் ஆயிருக்கேன். என்னதான் இது இவங்க ரெண்டு பேத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல அந்த ஒரு பாண்டுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, இவங்க பிரியறாங்க அப்படிங்கறத நினைக்கும் போது இவங்களால ஏத்துக்கவும் முடியாது. அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்பதான் பர்ன் வந்து சொல்றா, இந்த மாதிரி டேபிள் 7 இந்த ஸ்டேக் வந்து ஒழுங்கா வேகலைன்னு சொன்னாங்க, ஆனா இது நல்லா தானே வெந்திருக்கு, இங்க பாரு, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், இன்னொரு ஸ்டேக் ரெடி பண்ணி கொண்டு வா, ஏன்னா அவங்க நிறைய பே பண்றாங்க. அதனாலேயே இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்டேக்கை வந்து செஞ்சு அவங்களுக்கு போய் கொடுக்குறாங்க. ஆனா இந்த முறையும் அந்த ஸ்டேக் வந்து ஒழுங்கா வேகல அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. பர்ன் வந்து செம்ம காண்டா அதை எடுத்துட்டு வருவா. அதனால இந்த முறை நம்ம ஹீரோயினே என்ன பண்றாங்கன்னா ஒரு வேகாத ஸ்டேக்கை அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அதை வந்து பாக்குறாங்க. அதை கொண்டு போய் அவனோட டேபிள்லயே போட்டு இதை எப்படி வேக வைக்கணுமோ நீயே வேக வச்சுக்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாஸ் என்ன பண்றாங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்காக நான் ஒரு வேற டேபிள் கிளாத்தை எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல அதுக்கு அவசியமே இல்ல, இதை திருப்பி போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் கிளாத்தை ஒரே இழுல உருவிடுவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வேலையும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், நான் என்னையோட ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்புறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் இவங்க ஹேண்டில் பண்ற அந்த விதத்தை பார்த்து எல்லாருமே மெய்சில இருந்து போறாங்க. இப்ப இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தெரபிஸ்ட் கிட்ட போய் சொல்லும் போது அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நான் இதை சொல்லாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க சொல்லுங்க. இங்க பாரு கேட், நீ யாருங்கிறது நீ செய்யற அந்த ரெசிபியில தான் இருக்கு, நீ வேலை செய்யற அந்த இடம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், உனக்கான மெடிசன் உன் பக்கத்திலே இருக்கு, நீ அதை சரியா பயன்படுத்திக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெசிபியை வந்து செஞ்சு நேரா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன அதிசயமா இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது, உன்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும், நான் யாரையுமே என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடவே மாட்டேன், யாருமே அவங்க செஞ்ச டிஷ் நான் சாப்பிட்டதும் கிடையாது, அதை யாரும் எனக்கு ஊட்டி விடவும் விட மாட்டேன். இப்ப அதே ஆள் உன்கிட்ட
கிட்ட வந்து சான் பிரான்சிஸ்கோக்கு போக வேணாம் அப்படின்னு கெஞ்சி கேக்குறேன். சோ அப்புறம் என்ன, மூச்சு விடாம நம்ம ஹீரோயின் இவ்வளவு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்காம இருப்பாரா? அதனால அடுத்த நாளே இவங்க ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டையுமே அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா அந்த இடத்துல வேலை செய்வாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களோட அந்த பேரை பார்த்து ரொம்ப பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம லியா பிறந்த குழந்தையும் கூட்டிட்டு வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு துணையா நம்ம ஜோயும் என்ன பண்றான்னா டிஷஸ் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்றா. அது மட்டும் இல்லாம இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரெஸ்டாரண்டோட பேரு இவங்க முன்னாடியே சொல்லிருப்பாங்களே, இவங்க 3 பேத்தோட நேம்ஸையும் ஒன்னா சேர்த்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கலாம். அந்த பேரை தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வச்சிருக்காங்க. சோ இப்படியாக ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் வந்து முடிவடையுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இந்த மாதிரியான அடிக்கடி வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.